நான் என் டேக்ஸை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன்ப்பா. இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஸும் வரலாம், கெயினும் வரலாம். ஸோ இந்த லாஸையோ கெயினையோ என் டேக்ஸ் பிளானிங்காண்டி நான் யூஸ் பண்ணுறது தான் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான செட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாக் வந்து லாஸில் இருக்குது அப்படின்னா அதை நான் சேல் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து வர லாஸை நான் கெயின் கூட என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கெயின் ஹார்வெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஷேர்ஸை வந்து நான் விற்கிறது மூலமாக 1.25 lakhs வரைக்கும் நான் கவர்மெண்ட்டுக்கு எந்த டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கான டெட்லைன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா March 28, 2025, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டே ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 24-25. அதுக்குள்ளே நீங்கள் இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை வந்து உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை பண்ணும்போது டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆகலாம். செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், அதாவது brokerage சார்ஜஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து உங்களால் இன்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டேக்ஸ் பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.